ஒரு சமயம் நடந்த விஷயம். குலாப்பூருங்கிற பேர்ல உள்ள ஒரு சின்ன கிராமம் ஒரு மர்மமான சத்தத்தோட பயத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு சத்தம் அந்த கிராமத்து ஜனங்க வருஷ கணக்கா கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய மூடப்பட்ட குகைக்குள்ள இருந்து வந்துட்டு இருந்தது. இந்த பயங்கரமான எதிர்வொலி அப்புறம் விசித்திரமான சம்பவங்கள்னால கிராமத்து ஜனங்க இந்த குகைய ராட்சச குகைன்னு பேரு வச்சு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா மூட நம்பிக்கை நிறைஞ்ச இந்த கிராமத்துல அப்படிப்பட்ட ஒரு மனிதரும் இருந்தாரு. அவரு இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கூட நம்புறது கிடையாது. அவரோட பேரு தான் சமீர். அப்புறம் தெரியுமா, இந்த குகைய யாராலையும் சாதாரணமா திறக்க முடியாது. இத மாயபந்திரம் பண்ணி தான் திறக்க முடியும். அப்படி நாம வலுக்கட்டாயமா முயற்சி பண்ணோம்னா அந்த குகையில இருக்கிற ராட்சசன் கொதிச்சு போவான். ஏய், என்னாச்சு? எல்லாரும் பயந்துட்டீங்களா? டில்லு, என்ன இதெல்லாம்? ஏன் பசங்களை பயமுறுத்துற? இந்த குகையோட கதை மேல கவனத்தை செலுத்தாதீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. போங்க, போய் படிப்பை கவனிங்க. கிராமத்துல பரவிக்கிட்டு இருக்கிற வதந்திகள், அதனால பிள்ளைங்க மேல ஏற்படுற விளைவுகள் சமீருக்கு சுத்தமா பிடிக்கல. அவரு முடிவு பண்ணிட்டாரு, நான் அந்த குகையோட மர்மத்தை கிழிச்சு எரியணும். மறுநாள் காலையில சமீர் அந்த குகை கிட்ட போனாரு. அடேங்கப்பா, நான் இந்த குகையை பத்தி எந்த அளவுக்கு நினைச்சேனோ அதை விட பல மடங்கு பெருசா இருக்கு. ஆனா இதனுடைய கதவை நான் எப்படி திறக்கிறது? சமீர் மரக்கட்டையால அந்த பெரிய குகையோட கதவை உடைக்க நினைச்சாரு. ஆனா அவருடைய அந்த பலத்தால அவரால் எதுவும் பண்ண முடியல. ஆனா சமீர் தோல்வியும் ஒத்துக்கல. மறுநாள் அவர் கூர்மையான ஆயுதங்களோட அங்க வந்தாரு. ஒரு பெரிய ரம்பத்தால அந்த கதவை கீழே இருந்து வெட்ட ஆரம்பிச்சாரு. அப்பதான் இது இது என்ன இது? போலோ தாயி பஸ்தா, போலோ கத்தாயி. ஐயோ கடவுளே, இது என்ன பாஷை? இது என்ன சத்தம்? அப்ப கிராமத்து ஜனங்க சொல்லதெல்லாம் உண்மைதானா? சமீர் பயந்து போய் நடுநடுங்க ஆரம்பிச்சாரு. அவ்வளவு கோவம் நிறைஞ்ச குரல அவர் இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்ல. அவருக்கு எதுவுமே புரியல. அவரு பயத்தினால அங்கிருந்து ஓடினாரு. நான் என்ன கேட்டனோ அதெல்லாம் உண்மைதானா? ஆனா அந்த பாஷை, அந்த ராட்சசன், இல்ல இந்த பேய், பிரேதாத்மா, ராட்சசன் இதெல்லாம் கிடையாது. அப்படின்னா அது என்ன? சமீரோட மனசுல பயம் என்னமோ இருந்ததுதான். ஆனா அவருக்குள்ள இருந்த அந்த ஆர்வம் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. அவரு முடிவு பண்ணிட்டாரு, இந்த ரகசியத்தோட திரையை எப்படியாவது விளக்கணும்னு. அந்த புத்தகம் பழங்காலத்து பாஷையோட கண்டுபிடிப்பு, அப்புறம் அதனுடைய அர்த்தங்கள் கிடைச்சிடுச்சு. நான் என்ன கேட்டேன்? போலோ உடை பப்பா, போலோ தாய் பாஸ்தா, பம்பேரு கஸ்தாரி. இதோட அர்த்தம் என்னன்னா, ஏ பறவை ராணியே கதவை மூடிடு. என்ன? அப்போ இதுக்கான அர்த்தம் ராட்சசன் கிடையாது, ஒரு மனுஷன். அவன் இந்த பாஷையில பேசுறான். அநேகமா இது வெளிநாட்டு பறவை ராணி அவனுக்கு உதவி செய்யுது. இப்ப சமீர் எல்லா உண்மைகளையும் எல்லார் முன்னாடியும் கொண்டு வரணும்னு தயாரா இருந்தாரு. இப்ப பாரு என்னுடைய ஆட்டத்தை. இன்னைக்கு எல்லா உண்மைகளையும் வெளியே வந்தாகணும். போலோ ராயி பாஸ்தா, பம்பேலோ நிஸ்தாரி. போலோ ராயி பாஸ்தா, பம்பேலோ நிஸ்தாரி. அப்பதான் பூமி அதிர ஆரம்பிச்சது. காற்று வேகமா வீசுச்சு. இது இது இங்க என்ன நடக்குது? அப்பதான் மின்னிக்கிட்டு ஒரு ஜோடி பறவைகள் குகைக்கு ரெண்டு பக்கமும் வந்ததுங்க. அது அந்த இடத்த சுத்தி சுத்தி வந்தது. அப்பதான் அங்க ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது. அப்புறம் குகையோட கதவும் திறந்தது. இது இது உண்மையிலே திறந்துடுச்சு. அப்புறம் இந்த பறவைகள் போய் எங்க மறைஞ்சிடுச்சு? சமீர் டார்ச்ச ஆன் பண்ணாரு. அப்புறம் உள்ள போனாரு. ரொம்ப நேரமா இங்க அங்கன்னு சுத்திக்கிட்டே இருந்தாரு. ஆனா அங்க யாரும் கிடைக்கல. சரி திரும்பி போலான்னு திரும்ப போது அப்பதான் இது இது என்ன இது? அவருக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தது 7 அடி உயரத்துல கருப்பு தலைமுடியோட ரொம்ப வித்தியாசமா பயமுறுத்துற மாதிரி ஒரு ஆளு. ஏதோ வேற்று உலகத்துல இருந்து வந்தாம இருந்தாரு. அந்த ஆளு சமீரோட கழுத்தை பிடிச்சு தூக்கினாரு. யாரு? என்ன விட்டுடு. எப்பா, எனக்கு இவ்வளவுதான் தெரியும். பரவராணி கதவை மூடு, அவ்வளவுதான். கமையா ஒரே பஸ்தோங்கே. கடைசியா ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு சமீரோட அந்த அப்பாவியோட முகத்தை பார்த்து அந்த விசித்திரமான மனுஷன் அவரை விட்டுட்டாரு. அப்புறம் சமீரோட உயிரும் தப்பிச்சது.
நல்லதா போச்சு, உனக்கு கொஞ்சமாவது என் மேல கருணை ஏற்பட்டுச்சே. அட, என்ன இது? உன் கண்கள்ல கண்ணீர். அந்த விசித்திரமான ஆதி மனிதனோட கண்கள்ல கண்ணீரை பார்த்து சமீர் அதிர்ந்து போனாரு. இப்ப அவருக்கு புரிஞ்சிடுச்சு, அதாவது இவரு சாதாரண மனுஷன் இல்லைன்னு. இப்ப அவர் அந்த மொத்த ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுநாள் சமீர் தன்னோட மொழிபெயர்ப்பு செய்யற ஃப்ரெண்டு மீராவை கூட்டிட்டு வந்தாரு. அப்புறம் நடக்க போறது ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம். மீரா, இவர்தான் அந்த மர்மமான மனுஷன். ஆமா, மகாபுருஷர். தயவு செஞ்சு உங்க வாயில இருக்கிற ஹார்மோனிய வாசிக்க ஆரம்பிங்களேன். மீரா கொஞ்ச நேரம் அதிர்ந்து போய் நின்னா. ஆனா அதுக்கப்புறம் அவ ஒரு மைக்ரோஃபோனை அவர் முன்னாடி வச்சா. அது மொழிபெயர்ப்பு மிஷினோட சேர்ந்திருந்தது. இப்ப அவங்க 3 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை ஆரம்பமாச்சு. சமீர் சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த ஆதி மனிதன் தன்னோட விசித்திரமான பாஷையில பேச ஆரம்பிச்சாரு. மீரா அவர் சொன்னதை கேட்டுட்டு மொழிபெயர்ப்பு மிஷின்ல இருந்து வந்த வார்த்தைகளை வச்சு அவ பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல மீராவே அதிர்ச்சி ஆயிட்டா. ஓ, நம்பவே முடியல. என்னாச்சு மீரா? எல்லாம் சரியா தானே இருக்கு? சமீர், இந்த மனுஷன் இந்த உலகத்தை சேர்ந்தவன், ஆனா இந்த யுகத்தை சேர்ந்தவர் கிடையாது. இவர் புராண காலத்தை சேர்ந்தவர். அப்புறம் இவர் இந்த குகையில தன்னோட தொலைஞ்சு போன மக்கள் வரவுக்காக காத்துட்டு இருக்காரு. என்ன, நிஜமாவா? இப்ப இவர் சொன்னாரு. அதை வச்சு பார்க்கும்போது புராண காலம் தன்னுடைய கடைசி நேரத்துல இருந்த போது வானத்துல இருந்து பல அக்னி பிண்டம் பூமியில விழ ஆரம்பிச்சது. மக்கள் எல்லாம் செதறி ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துலதான் இந்த மனுஷன் தனியா இந்த குகைக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. இவரோட குடும்பம் எங்க தொலைஞ்சிடுச்சு. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் இவர் தன்னுடைய மாய சக்தினால தன்னையே இந்த குகைக்குள்ள அடைச்சுக்கிட்டாரு. ஆனா மீரா, நீ இவர்கிட்ட அவருடைய குடும்பத்தை பத்தி... அதை நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவங்க இந்த உலகத்துல இல்லைன்னு. அப்புறம் இவர் புது யுகம் புது மக்களோட இருக்காருன்னு சொன்னேன். அப்புறம் இவரை எல்லார்கிட்டயும் மறைச்சு வச்சது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இந்த காலத்து மக்கள் மேல நம்பிக்கையே இல்ல. இவருக்கு உதவி செய்யாம ஏதாவது ஒரு மியூசியம்லாம் அடைச்சு வச்சிருவாங்க. மீரா சொன்னதை கேட்டுட்டு சமீர் கொஞ்சம் பயந்துட்டாரு. அப்புறம் அமைதியா திரும்பி வீட்டுக்கு வந்தாரு. ஆனா இப்ப ராத்திரி பகல்னு அவரோட மனசுல ஒரே ஒரு விஷயம் தான் சுத்திட்டு இருந்தது. ஒரு மனுஷனா இருந்துகிட்டு அவரால் வெளியில சுதந்திரமா வாழ முடியாதா? அப்பதான் சமீர் ஒரு முடிவு எடுத்தாரு. முடிவு பண்ணிட்டேன். நான் இந்த ஆதி மனுஷனுக்கு படிப்பு சொல்லி கொடுப்பேன். அப்புறம் இவரை ஒரு சாதாரண மனுஷன் போல வாழ வைப்பேன். உண்மையிலேயே சமீர் ரொம்ப மனிதாபிமானத்தோட அப்புறம் துணிச்சலான முடிவு எடுத்தாரு. எப்படியோ 2 பேருக்குள்ள நட்பு ஏற்பட்டுடுச்சு. அப்புறம் வேற என்ன, சமீர் மீரா கிட்ட மொழிபெயர்ப்பு மிஷினை வாங்கினாரு. அப்புறம் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் அந்த ஆதி மனிதனுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாரு. சரி நண்பா, இப்ப உங்களுக்கு நான் ஒரு புது பேரை கொடுத்திருக்கேன், ஆதி புருஷ். அது உங்களுக்கு நல்லாவே பொருந்தும். இப்ப சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஐயோ இல்ல ப்ரோ, நாய் வகா கிடையாது. ஆதி புருஷ் சொல்லுங்க, ஆதி புருஷ். இப்ப படிப்பு ஆரம்பிச்சாச்சு. இது ஒன்னும் சுலபம் கிடையாது. அதனால மீராவும் சமீருக்கு உதவி செஞ்சா. 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆதி மனிதர் அவரை ஆதி புருஷர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. புது பாஷையை பேசுறதுக்கும் புரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சாரு. கடைசியில நாம கஷ்டப்பட்டதுக்கு பலன் அடைஞ்சிட்டோம். இந்த மாய குகையோட மாய பள்ளிக்கூடம் இப்போ முடிஞ்சது. இப்போ என்னுடைய மாணவன் வெளி உலகத்துக்கு தயாரா இருக்காரு. சொல்லுங்க, தயாரா இருக்கீங்களா இல்லையா? நான் தயாரா இருக்கேன். என்னுடைய பெயர் ஆதி புருஷ். அடேங்கப்பா, சமீர் சாத்தியம் இல்லாதத சாத்தியமாக்கி காட்டினாரு. வருஷக்கணக்கா குகையில அடைஞ்சிருந்த ஆதி மனிதனுக்கு வாழ கத்து கொடுத்தாரு. இதத்தான் சொல்லுவாங்க நல்ல நோக்கம் படிப்பறிவோட பலம். இப்போ சமீரும் ஆதி புருஷரும் கிராமத்துல ஒன்னா இருந்தாங்க. சமீர் ஸ்கூலுக்கு போவாரு. அப்புறம் ஆதி புருஷ் வயல்ல பழங்கள், நெற்பயிர், காய்கறி விவசாயங்களை பண்ணாரு. பாடம், ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அப்புறம் உண்மையான முயற்சினால நம்மளால எந்த ஒரு இருட்டையும் போக்க முடியும்.